ரகசியமாக அழுத எம்ஜிஆர். வாலியின் இந்த வரிகள் தன் வாழ்க்கையே சொல்லுதுன்னு படப்பிடிப்பையே நிறுத்திய புரட்சித் தலைவர். வணக்கம் நேயர்களே. தமிழ் திரையுலகில் மக்கள் திலகம் என்றும் புரட்சித் தலைவர் என்றும் கோடிக்கணக்கான ரசிகர்களால் கொண்டாடப்படுபவர் மாபெரும் தலைவர் எம்ஜிஆர். திரையில் எப்போதும் அநீதியை தட்டி கேட்கும் ஒரு மாவீரனாகவும் நிஜ வாழ்க்கையில் வாரி வழங்கும் வள்ளலாகவும் வலம் வந்த எம்ஜிஆர் அவர்களின் முகத்தில் எப்போதும் ஒரு பிரகாசமான புன்னகையை பார்க்க முடியும். எத்தனை துரோகங்கள், எத்தனை அரசியல் சூழ்ச்சிகள், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் தன் ஒற்றை புன்னகையால் தவிடு பொடியாக்கியவர்தான் புரட்சித் தலைவர். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இரும்பு மனிதனின் நெஞ்சத்தை உலுக்கி படப்பிடிப்பு தளத்திலேயே அவரை ரகசியமாக அளவைத்த ஒரு சம்பவம் நடந்தது. கவிஞர் வாலியின் பேனாமுனையிலிருந்து வெளிவந்த அந்த ஒரு பாடல் வரிகள் எம்ஜிஆரின் நிஜ வாழ்க்கையை அப்படியே அச்சு அசலாக படம் பிடித்து காட்டியதால் அவரால் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் படப்பிடிப்பையே சில மணி நேரங்கள் நிறுத்தி சொன்னார். திரைக்கு பின்னால் நடந்த இதுவரை பலரும் அறியாத அந்த நெஞ்சை உலுக்கும் உணர்வு பூர்வமான ரகசியத்தை பற்றி தான் இன்று நாம் மிக விரிவாக பார்க்க போகிறோம். அது 1960களின் நடுப்பகுதி. எம்ஜிஆர் அவர்கள் சினிமா, அரசியல் என இரண்டிலேயுமே உச்சகட்ட சோதனைகளையும் அதே சமயம் துரோகங்களையும் சந்தித்து கொண்டிருந்த காலகட்டம். தன்னை சுற்றி இருப்பவர்களையே பல ஏமாற்றங்களை சந்தித்து மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய பாரத்தை சுமந்து கொண்டுதான் அவர் தினமும் படப்பிடிப்பு தளத்திற்கு வந்து போய் கொண்டிருந்தார். அப்போது இயக்குனர் சாணக்கியா இயக்கத்தில் எம்ஜிஆர், சரோஜா தேவி நடிப்பில் எங்க வீட்டு பிள்ளை என்ற பிரம்மாண்டமான திரைப்படம் உருவாகி கொண்டிருந்தது. இந்த படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் 2 வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடித்து கொண்டிருந்தார். அதில் ஒரு கதாபாத்திரமான அண்ணனின் கொடுமைகளை தாங்கிக் கொள்ளும் தம்பியின் சோகத்தையும் அவனது மனக்குமரல்களையும் வெளிப்படுத்தும் ஒரு உன்னதமான சூழ்நிலை படத்தில் இருந்தது. இந்த சூழ்நிலைக்கு பாடல் எழுதுவதற்காக வாலி அழைக்கப்படுகிறார். மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன், ராமமூர்த்தி அதற்கு ஒரு மென்மையான, அதே சமயம் இதயத்தை கிள்ளும் ஒரு சோகமான மெட்டை கொடுக்கிறார்கள். வாலி அதை மெட்டை கேட்டுவிட்டு எம்ஜிஆரின் நிஜ வாழ்க்கையில் அவர் சந்தித்து கொண்டிருக்கும் ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் மனதில் வைத்து வரிகளை செதுக்க தொடங்குகிறார். அப்படி அவர் எழுதிய பாடல்தான் நான் சோகத்தில் அழுகவில்லை, என் துயரமெல்லாம் என் அண்ணனோடு, மாளிகையில் வாழ்கின்ற மனிதர்களுக்கெல்லாம் என் மனதை அறியாரோ என்று பயணிக்கும் அந்த உன்னதமான சோகப்பாடல். இந்த பாடலின் வரிகள் அனைத்தும் டி.எம். சௌந்தரராஜனின் உருக்கமான குரலில் பதிவு செய்யப்பட்டு படப்பிடிப்பு தளத்திற்கு வந்தது. சென்னை வாகினி ஸ்டுடியோவில் அந்த பாடலுக்கான படப்பிடிப்பு தொடங்குகிறது. கேமரா முன்பாக எம்ஜிஆர் அவர்கள் மிகவும் சோக முகத்தோடு வந்து அமர்கிறார். பின்னணியில் அந்த பாடல்கள் ஒலிக்கத் தொடங்குகிறது. எம்ஜிஆர் வாலியின் வரிகளுக்கு ஏற்ப உதடசைந்து நடிக்கத் தொடங்குகிறார். பாடலின் பல்லவி முடிந்து சரணம் ஒலிக்கிறது. அப்போது வாலி எழுதிய அந்த ஒரு குறிப்பிட்ட வரி ஒலிக்கிறது. பகைவருக்கு இடமளித்து நண்பரை மறந்தாயே, பசி என்று வந்தவர்களுக்கு பழங்களை எறிந்தாயே, இதயம் இல்லாத மனிதர்களிடம் நான் என்ன பேசுவேன் என்ற வரிகள் எம்ஜிஆரின் காதுகளில் விழுந்த அடுத்த நொடி அவரை அறியாமலேயே அவரது கண்கள் கலங்கின. அந்த வரிகள் எம்ஜிஆருக்கு தன் சொந்த வாழ்க்கையில் தமக்கு மிக நெருக்கமானவர்கள் செய்த துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் அப்படியே நினைவூட்டியது. கேமரா ஓடிக்கொண்டிருக்கும் போதே எம்ஜிஆர் அவர்களின் தொண்டை அடைத்தது. கண்களில் இருந்து கண்ணீர் துளிகள் உருண்டோடின. இயக்குனர் சாணக்கியா எம்ஜிஆரின் முகத்தில் ஏற்பட்ட அந்த நிஜமான சோகத்தை கண்டு திகிக்கிட்டு சற்றென்று கட் என்று சொன்னார். இயக்குனர் கட் சொன்ன பிறகும் எம்ஜிஆரால் தன் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவர் யாரிடமும் பேசாமல் நேராக தன் கேரனருக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டார். அங்கிருந்த படக்குழுவினர் அனைவரும் என்ன நடந்தது என்று தெரியாமல் அதிர்ந்து போய் நின்றனர். சிறிது நேரம் கழித்து எம்ஜிஆர் வாலியை தன் அறைக்குள் வரவழைத்தார். வாலி பயந்து கொண்டே உள்ளே சென்றார். அங்கே எம்ஜிஆர் தன் கண்களை துடைத்து கொண்டு வாலியின் கைகளை பிடித்து கொண்டார். வாலி, இந்த வரிகளை நீ எப்படி எழுதினாய்? இது படத்தில் வரும் கதாபாத்திரத்தின் சோகம் மட்டுமல்ல, என் சொந்த வாழ்க்கையில் நான் அனுபவிக்கும் வேதனை, என் இதயத்தில் இருக்கும் பாரத்தை அப்படியே வரிகளாக மாற்றிவிட்டாய் என்று நெகிழ்ச்சியோடு கூறினார். அன்று எம்ஜிஆர் அந்த சோகத்திலிருந்து மீள சில மணி நேரங்கள் ஆனதால் படப்பிடிப்பு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. பின்னர் எம்ஜிஆர் முழு உணர்ச்சியோடு நடித்து முடித்த அந்த பாடல் படம் வெளியான போது தியேட்டரில் இருந்த ஒட்டுமொத்த ரசிகர்களையும் கலங்க வைத்தது. தன் புன்னகையால் உலகையே வென்ற
புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை ரகசியமாக அளவைத்த கவிஞர் வாலியின் இந்த அழியாத சோகப் பாடல் பற்றிய சுவாரஸ்யமான நெஞ்சை உலுக்கும் வரலாற்று சம்பவம் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான தமிழ் சினிமா ரகசியங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.